வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ். ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படியெல்லாம் தமிழ்ல சொல்லுவோம்? இப்ப இல்லாட்டியும் பின்னாடி இது நிச்சயமா நடக்கும். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இத சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் சூனர் ஆர் லேட்டர். சூனர் ஆர் லேட்டர். இது இல்லாம, இதே மாதிரி இருக்கிற பார்த்தா இதே மாதிரி இருக்கும். அதனாலேயே நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணணுமா? அந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணணுமா? அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி இருக்கிற இன்னொரு ஃப்ரேஸையும் நம்ம கடைசியா பார்க்கலாம். பட் அதுக்கு டிஃபரெண்ட் மீனிங். ஆனாலும் பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கிறதுனால, நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஃப்ரேஸையும் நம்ம கடைசியா பார்க்கலாம். ஸோ நாம இப்ப சொன்னோம், ஃபியூச்சர்ல இது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு தான் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இல்லையா? அப்ப நம்ம யூஸ் பண்ண போற ஒரே டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் தான். அதனால சிம்பிளா நீங்க லாங் சென்டென்சஸ் ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள். இத சொன்னோனேயுமே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்ற சென்டென்ஸ் ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நீ நிச்சயம் வருத்தப்படுவ அப்படிங்கிறது தான். இல்லையா? ஸோ அதனால அத நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணலாம். இதுல இந்த ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் இதுக்கு பதிலா நம்ம சூனர் ஆர் லேட்டர்ன்னு போடப் போறோம். அது இல்லாம நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டியது, "நீ வருத்தப்படுவாய். ஃபியூச்சர்ல நீ வருத்தப்படுவாய்." அப்படிங்கிற பார்ட்ட மட்டும் தான். "யூ வில் ரெக்ரெட் இட். யூ வில் ரெக்ரெட் இட்." இது கூட இந்த சூனர் ஆர் லேட்டர பின்னாடியோ, முன்னாடியோ சேர்த்துக்கோங்க. அப்ப "யூ வில் ரெக்ரெட் இட் சூனர் ஆர் லேட்டர்." இல்லன்னா "சூனர் ஆர் லேட்டர் யூ வில் ரெக்ரெட் இட்." அவ்வளோதான். அவன் இன்னைக்கு இல்லன்னாலும் எப்பயாவது ஒரு நாள் உன்னுடைய மதிப்பை புரிந்து கொள்வான் அப்படின்னு சொல்லணும். அவன் உன் மதிப்பை புரிந்து கொள்வான். அவன் புரிந்து கொள்வான். He will understand. He will understand your value. He will understand your value sooner or later. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். He will understand. He will understand your value. He will understand your value sooner or later. அப்படியே ஃப்ரேம் பண்ணுங்க. ஈஸியா வரும். நான் இப்போ ஒரு அட்வைஸ் பண்றப்போ, இந்த அட்வைஸ் வந்து உனக்கு இப்ப புரியாது. பட் பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் வந்து இதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்வ. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ நீ எனக்கு நன்றி சொல்வாய். யூ வில் சே தேங்க் யூ அப்படியெல்லாம் இல்ல. யூ வில் தேங்க் மீ. யூ வில் தேங்க் மீ. You will thank me for this advice. You will thank me for this advice sooner or later. Sooner or later, you will thank me for this advice. இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒரு சின்னதா ஒரு ஃபியூச்சர் டென்ஸ வச்சு ஒரு சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ண போறோம். முன்னாடியோ, பின்னாடியோ இந்த சூனர் ஆர் லேட்டர சேர்த்துக்க போறோம். அவ்வளோதானே! ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அவன் கையும் களவுமா சிக்குவான். கண்டிப்பா மாட்டுவான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவன் மாட்டுவான். அவ்வளோதான் நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது. ஸோ இது மாரி மாற்றுறதுன்னு சொல்றதுக்கு கெட் காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஹி வில் கெட் காட். ஹி வில் கெட் காட் சூனர் ஆர் லேட்டர். அவ்வளோதான். ஹி வில் கெட் காட் சூனர் ஆர் லேட்டர். இத நான் ஏன் சொன்னேன்னு, ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் உனக்கு புரியும். நான் அத ஏன் சொன்னேன்னு ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் உனக்கு புரியும். வழக்கம் போல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒய் ஐ செட் தட். ஏன் சொன்னேன்னு. ஒய் ஐ செட் தட். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஐ செட் தட் சூனர் ஆர் லேட்டர். இப்போ கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நம்ம சொன்னோம் ஃபுல்லாவே ஃபியூச்சர் டென்ஸ வச்சு தான் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம்ன்ட்டு. இப்ப இது ஃபியூச்சர் தான். பட் பாஸ்ட்ல இருந்து. இப்ப என்னோட கார் வந்து கொஞ்சம் பழைய காரு. அது வந்து பிரேக் டவுன் ஆயி நின்னுடுச்சு. அப்ப சொல்றேன். இது என்னோட பழைய கார் தான். இது இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது இந்த மாரி நின்னுடும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படி சொல்றேன். ஸோ எனக்கு முன்பே தெரியும். ஐ நியூ. ஐ நியூ. அப்ப பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அதனால வில்க்கு பதிலா நம்ம வுட்டுன்னு போடப் போறோம். அவ்வளோதான். ஸோ ஐ நியூ மை ஓல்ட் கார் வுட் பிரேக் டவுன். என்னுடைய பழைய கார் இந்த மாரி பிரேக் டவுன் ஆயிடும்னு. ஐ நியூ மை ஓல்ட் கார் வுட் பிரேக் டவுன் சூனர் ஆர் லேட்டர். இப்ப இல்லாட்டியும் பின்னாடி இது கண்டிப்பா நின்னுடும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஐ நியூ மை ஓல்ட் கார் வுட் பிரேக் டவுன் சூனர் ஆர் லேட்டர். எவ்வளோ சிம்பிள் இல்ல?
அவ என்ன மிஸ்டேக் பண்ணாங்கிறத அவ ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவா. என்னைக்காவது ஒரு நாள் அவ கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. ரியலைஸ் பண்ணுவா அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த மாரி தான் நம்ம நெறைய சொல்லுவோம். இந்த மாரி புரிஞ்சுக்குவா, ரியலைஸ் பண்ணுவா. இந்த மாரி தான் நம்ம சென்டென்சஸ் நெறைய வரும். ஸோ ஹி வில், ஆஃப் கோர்ஸ் ஷி வில். இப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நெறைய நம்ம வந்து வில் வச்சே சொல்றோம் இல்லையா? ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கோயிங் டூ கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ கவலைப்படாதே! அவ சீக்கிரமே எப்பயோ ஒரு நாள் அவ புரிஞ்சுக்க தான் போறா. அப்படி சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சர்ல இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கோ ஒரு நாள் அவ புரிஞ்சுக்க தான் போறா. அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த மாரி நீங்க சொல்றதா இருந்தா, ஷி இஸ் கோயிங் டூ ரியலைஸ். இல்ல நீங்க வழக்கம் போல சொல்லணுமானா, ஷி வில் ரியலைஸ். எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ என்ன தவறு செய்தாள் என்பதை, வாட் மிஸ்டேக் ஷி ஹஸ் மேட். இப்ப சொல்றீங்க. அதனால ஷி ஹஸ் மேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல ஜெனரலா சொல்றதா இருந்தா, வாட் மிஸ்டேக் ஷி மேட் அப்படி சொன்னாலும் ஓகே தான். ஸோ 2மே கரெக்ட் தான். ஸோ சூனர் ஆர் லேட்டர், ஷி இஸ் கோயிங் டு ரியலைஸ் வாட் மிஸ்டேக் ஷி ஹஸ் மேட். ஸோ இதுவும் ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நிச்சயமா ஏதாவது பிரச்சனையில மாட்டப் போறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிரச்சனையில மாட்டுறது அப்படின்னா, கெட் இன்டூ ட்ரபிள் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். ஸோ அவன் நிச்சயமா மாட்டப் போறான் அப்படின்னு சொல்றதுனால, ஹி இஸ் ஷூர் டூ கெட் இன்டூ ட்ரபிள். ஹி இஸ் ஷூர் டூ கெட் இன்டூ ட்ரபிள். ஒரு சூனர் ஆர் லேட்டர் முன்னாடி சேர்த்துக்கோங்க. சூனர் ஆர் லேட்டர் ஹி இஸ் ஷூர் டூ கெட் இன்டூ ட்ரபிள். இப்ப இல்லாட்டியும் பின்னாடி நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்ல தான் வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ வேண்டி இருக்கும், சொல்ல வேண்டும் அப்படின்னா யூ ஹேவ் டூ அப்படின்னு வச்சு சொல்லுவோம். ஃபியூச்சர்ல நீ சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால யூ வில் ஹேவ் டூ அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ நீ சொல்ல வேண்டி இருக்கும், யூ வில் ஹேவ் டூ டெல். அவளிடம் சொல்ல வேண்டி இருக்கும், யூ வில் ஹேவ் டூ டெல் ஹர். எல்லாத்தையும் சொல்ல வேண்டி இருக்கும், யூ வில் ஹேவ் டு டெல் ஹர் எவ்ரிதிங். ஸோ சூனர் ஆர் லேட்டர் யூ வில் ஹேவ் டு டெல் ஹர் எவ்ரிதிங். இப்ப இவ்வளோ நேரம் இந்த சூனர் ஆர் லேட்டர் பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த இன்னொரு ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்துடலாம். சூனர் ராதர் தென் லேட்டர். சூனர் ராதர் தென் லேட்டர். இந்த சூனர் ராதர் தென் லேட்டர்ன்றது ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னோ என்னவோ, நெறைய பேர் இத ஷார்ட்டா சூனர் தென் லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டபிள். பட் அது வந்து கரெக்ட் ஃப்ரேஸ் கிடையாது. கரெக்ட்டான ஃப்ரேஸ் என்னவோ சூனர் ராதர் தென் லேட்டர் தான். பட் ஷார்ட்டா அப்படி சொல்லுவாங்க. சூனர் தென் லேட்டர் அப்படின்ட்டு. ஆனா, புதுசா கேட்கிறவங்களுக்கு இந்த சூனர் ஆர் லேட்டரையும், சூனர் தென் லேட்டரையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் இப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா, இப்ப ஒரே மாரி இருக்கு இல்லையா? சூனர் ஆர் லேட்டர், சூனர் தென் லேட்டர். ஸோ 2ம் கேட்கறதுக்கு ஒரே மாரி தான் இருக்கு. இல்லையா? ஸோ அது மாரி நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ சூனர் ஆர் லேட்டர்னா ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஒரு நாள், எப்பயாவது ஒரு நாள், இப்ப இல்லனாலும் பின்னாடி இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சூனர் ராதர் தென் லேட்டர லேட் பண்ணாம சீக்கிரமா, தாமதிக்காம சீக்கிரமா அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்க முன்னாடி மாரியே தான். பேசிக்கான சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணிட்டு அப்படியே அத சேர்த்துக்க வேண்டியது தான். தாமதிக்காம சீக்கிரமா நாம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நாம ஒரு முடிவு எடுக்கணும். அத மட்டும் சொன்னா போதும். ஸோ அப்ப வி நீட் டூ மேக் அ டிசிஷன். வி நீட் டூ மேக் அ டிசிஷன் சூனர் ராதர் தென் லேட்டர். வி நீட் டூ மேக் அ டிசிஷன் சூனர் ராதர் தென் லேட்டர். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி இல்ல? இதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். தாமதிக்காம சீக்கிரமே நான் அவகிட்ட உண்மைய சொல்லப் போறேன். ஸோ நான் அவளிடம் உண்மையை சொல்லப் போறேன். அவனிடம் உண்மையை சொல்லப் போறேன். ஸோ ஐ அம் கோயிங் டூன்னு சொன்னாலும் சரி, ஐ வில்ன்னு சொன்னாலும் சரி. ஸோ ஐ வில் டெல் ஹிம் த ட்ரூத் சூனர் ராதர் தென் லேட்டர். ஐல் டெல் ஹிம் த ட்ரூத் சூனர் ராதர் தென் லேட்டர். ஸோ நாம இப்ப பார்த்தோம் இல்லையா? இந்த 2 ஃப்ரேஸஸ் சூனர் ஆர் லேட்டர் அண்ட் சூனர் ராதர் தென் லேட்டர். இத வச்சு இந்த சென்டென்ஸஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ தாமதிக்காம சீக்கிரமே பணத்த சேமிக்க தொடங்குறது நல்லது. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அவன் தன்னுடைய மிஸ்டேக்க உணருவான். கவலைப்படாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு கிடைக்கும். உன்னுடைய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அப்படி சொல்லணும். ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்ஸர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம
சூனர் ஆர் லேட்டர் இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.